என் நெஞ்சிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். எப்படி பாருங்க, தனம் பஞ்சம ஸ்தானங்களுக்கு அதிபதி குரு பகவான், 2, 5க்கு அதிபதி குரு பகவான், தனத்திற்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் அதிபதி குரு பகவான். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவும் தெரிஞ்சுக்கணும், விருச்சிக ராசிக்காரங்க வெளியே பார்ப்பதற்கு இந்த பலாப்பழம் போன்றவர்கள் ரொம்ப கடுமையா பல பேர் நினைக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை எப்படிங்க அவங்களை அப்ரோச் பண்றது? அப்படி விருச்சிக ராசிக்காரர்களை கொஞ்சம் முரட்டு மனிதர்களைப் போலத்தான் உலகம் பார்க்குது. ஆனா விருச்சிக ராசி எப்படிப்பட்டது தெரியுமா? மிக நல்ல மனிதர்கள் சார், மிக நல்ல. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு வெளியே பலாப்பழம் போல் தெரியும், தோலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் உள்ளே பழங்களாக இருக்கிறது பாருங்க, அந்த மாதிரி பழம், இனிய பழமாக பலாச்சோலை போல மனசு உடையவங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள். பல நேரத்துல மனசுல பயம் இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில நான் இவர்களுக்காகத்தானே வாழறேன், என் அன்பை அவங்க புரிஞ்சுக்கிடலையே, இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தானே நான் சேமிக்கிறேன், என்னை போய் கஞ்சன்னு நினைக்கிறாங்களே, இந்த குடும்பத்துக்காக இந்த பிள்ளைகளுக்கு தானே நான் பாடுபடுறேன், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு பிள்ளைகள் என்னை விட்டு ஒதுங்கி போறாங்களே, ஏன்னா என்ன அன்பான மனிதரை இவங்க புரிஞ்சுக்கலையே, அன்பானவன் தானே அப்படின்னு இருக்கக்கூடிய அற்புத மனிதர்கள். இவர்களை குடும்பத்தார் புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும், குடும்பமே நல்லா இருக்கும், குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தார். நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள், பணத்தடைகள், ஆன்லைன் மோசடியில ஏமாந்து போனவங்க பல பேர், ரொம்ப படிச்ச விருச்சிக ராசிக்காரங்க கூட பல பேர் என்ன பார்த்து சொல்லியிருக்கீங்க, ஆன்லைன் மோசடியில மாட்டிட்டேன் சார், ஏமாந்து போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குரு பகவான், ஞானமே வடிவமான குரு பகவான், நல்லதையே தரக்கூடிய அந்த இயற்கை சுபர் குரு பகவான், மன்னவன் பொன்னவன் உங்கள் பாக்கிய ஸ்தானத்துக்கு வராருங்க, 9வது ஸ்தானத்துக்கு வர.